டாக்டர் பூபிஜான், இதில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கார். ஓபிஎஸ் அவர்களுடன் உடன் இருப்பவர்கள் திரு வைத்தியலிங்கம் ஆகட்டும், திரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், மருதல ராஜீவ் போன்றவர்கள்லாம் நேராக வந்துட்டாங்க. இந்த அக்காமடேஷனே வந்து உள்ளே இருந்து அவர்களை வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து திரு கோலப்பன் ஆகட்டும் ஒரு பொதுவெளியில் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ 2-3 விஷயத்த தெளிவாக தெரியும். இப்போ முதல்ல வந்து டிடிவி அவர்கள் வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்கள் அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதில் என்ன கெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையிலேயே ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சு நின்று போராடிட்டு இருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாரு. அப்படி போராடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் வச்சு போராடிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து அவருக்கு ஒரு சித்தாந்தம் இல்லை, ஒரு பாலிசியில டைட்டா இல்லை, அந்த பாதை எந்த பாதையில போறோம், எந்த நம்ம கூட வந்தவர்களை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது தெளிவான ஒரு எண்ணம் இல்லை. அதனால அது வந்து இதோட சேர்ந்து முரண் ஆகிட்டே இருக்குது. இங்க வந்து எடப்பாடியார் அவர்கள் அவரை சேர்த்தக்கூடாது, ஏன்னா ஒரு உரையில 2 கத்தி இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்போ ஒரே கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தனி நிலைமையில இருந்து அதற்கான அரசியலை அதிமுக லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுல சேரணும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கிடையில டிடிவி தனியா போயிட்டார். யாரு? எடப்பாடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே சித்தாந்தம் தான். அங்க வேற அங்க கொள்கையெல்லாம் கிடையாது. இவரு ஒரு தனிப்பட்ட பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இவர் வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாரு, இவரை கீழே தள்ளணும், இறக்கி அதிமுகவை கைப்பற்றணும், பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்க ஒரே சித்தம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில டிடிவி அவர்கள் எதுக்கு வர வைக்கிறார் அப்படின்னா பர்சனல் கெயின் தான். என்ன பர்சனல் கெயின் டிடிவி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து தனியா பிரிஞ்சு போயிட்டார். டிடிவி பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில் போனவர் ஓபிஎஸ் தான். அப்போ ஓபிஎஸ் போனபோது டிடிவி ரொம்ப அழுதார். என்ன சொன்னார்னா, ஐயோ ரொம்ப தவறு பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப மிக வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலகினதை பார்த்து அவர் ரொம்ப கண்ணீர் விட்டுறாரு. ஆனா அதுக்கு பிறகு இவரே வெளியே வர்றாரு. இவரே வெளியே என்ன சொல்லிட்டு வெளியே வர்றாருன்னா, எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தற்கொலைக்கு சமம் சொல்லிட்டு வெளியே வர்றாரு. இப்போ அவரே உள்ள கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாரு? எடப்பாடி அவர்கள் கூட சேரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன கெயின்னா, டிடிவி ஒரு பிளான் பண்ணிட்டார். டிடிவி யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காருன்னா அமித்ஷாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அந்த கேங்ல இவர் ஆடுறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அமித்ஷாவினுடைய ஆட்டத்துல இவர் இருக்கார். யார் இருக்காரு? டிடிவி இருக்காரு. அப்போ டிடிவி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடியதுல நான் எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டேன், எனக்கு எம்பி சீட் வேணும், அது கோரிக்கை வச்சுட்டாங்க. எம்பி சீட்டுக்காக ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேல வந்து எம்பி சீட்டு யார் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. அன்புமணிக்கு எம்பி சீட்டு வேணும், தேமுதிகக்கு எம்பி சீட்டு, விஜயகாந்த் அவங்களுக்கு எம்பி சீட்டு வேணும், இவருக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும். இருக்கிறதே 2 சீட்டு எப்படி 3 சீட்டா பிரிக்கிறது? பெரிய குழப்பமெல்லாம் இருக்கு. அப்ப இவருக்கு என்னன்னா, ஓபிஎஸ் எப்படியாவது இந்த என்டிஏ கூட்டணி, இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி, கோரி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு உள்ள இழுத்துட்டோம்னா இவருடைய பவர் இருக்குல்ல, அங்க அமித்ஷா கிட்ட கொஞ்சம் உயரும். அப்ப உயரும் போது பர்சனல் கெயின் ஆகும். அப்படி கெயின் ஆகும் போது இவரோட சேர்ந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நிறைய சீட்டு வாங்கலாம், கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வரலாம். ஒண்ணு. அங்கதான் நான் என்ன கேட்கிறேன்னா, அதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தானே அதை ஃபிக்ஸ் பண்ணணும். கிடையவே கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமியே கிடையாதுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பாருங்க, ஒரு கட்டத்துல பாருங்க, அதிமுக கட்சி வளர வேண்டும் என்றால் பிஜேபியோடு கூட்டணியை முறிக்க வேண்டும். இல்லைன்னா அதிமுக வளரவே வளராது. ஏன்னா பிஜேபி பெரிய திமிங்கலம், அது ஒரு ஷார்க்கு, எல்லா மீனையும் சாப்பிடும். இந்தியாவிலேயே யாரையும் விலை கொடுத்து வாங்குவது பிஜேபி தான். தொடர் சொன்னாரு, திமுக வாங்குதுன்னு சொன்னாரு. திமுக வந்து சின்ன மீன், பிஜேபி இருக்குது இல்லைங்க பாத்தீங்களா, அது வந்து ஷார்க்கு. அது வந்து எப்படின்னா மனிதனை கடித்து தின்னக்கூடிய மீன். அது எப்படின்னா மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தி மக்களை துண்டாடி அதில் குளிர்காயக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். அப்போ அதிமுக உண்மையாலும் வளர வேணும். கொலப்பனையா கூட சொல்றாரு, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், கண்டிப்பா ஒன்னா இருக்கணும். ஏன்னா திராவிட சித்தாந்தம் நாமெல்லாம் வந்து அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் எதிர்த்து நிக்கணும். பிஜேபி உள்ள வரவே விடக்கூடாது. இவர்களெல்லாம் வந்து ஒன்னா இருக்கணும், ஒரு பெரிய போர்ஸா இருக்கணும். அதான் என்னுடைய விருப்பம் கூட. ஆனா எப்போ அதிமுக வந்து கண்டிப்பாக பிஜேபியோடு சேர்ந்திருந்தால், ஒரு கட்டத்தில் மகாராஷ்டிராவில் நடந்தது, ஈவன் ஒரிசாவில் நடந்தது, நிலைமை கண்டிப்பாக வரும். நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் மாநில கட்சிகள் வலுவான இடத்துல இல்லை, தேசிய கட்சியினுடைய சார்பாக அவர்கள் இருந்தால், மாநில கட்சிகள் மட்டுமே
ஏற்கனவே இங்க பிரசிடென்ஸ் இருக்கு, காங்கிரஸ் ஏற்கனவே இங்க ரூலிங்ல இருந்திருக்கு, இதே பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம் இப்ப வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறத நமக்கு பார்க்க வேண்டிய அந்த கான்செப்ட் எல்லாம் எப்போ போயிருச்சுங்க சார். தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடைய உதவி இல்லாமல் எந்த இடத்திலும் அவர்கள் வந்து ஒரு இதே பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி ஒரு தேசிய கட்சி இங்க வந்து ஒரு கபலீகரம் பண்ணுங்கிற கேள்வி. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபி இந்த டிராமாவை போட்டுக்கிட்டே இவ்வளவு காலம் இருந்திருக்குது. புரிஞ்சுச்சுங்களா? பிஜேபியினுடைய இது பார்த்து நீங்க எடுத்து பாருங்க, இந்தியா லெவல்ல எடுத்து பாருங்க, அவருடைய ஓட்ஸா எடுத்து பாருங்க, எத்தனை 2 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிக்கிறாங்க, எவ்வளவு விலை கொடுத்து பிடிக்கிறாங்க. அதுதான் பிஜேபியோட தென்னகத்துல ஊன்றதே இல்லை. ஆனா இப்ப உதாரணத்துக்கு கொண்டு பாருங்க, யாருங்க யானை எது பூனை? இதுல பிஜேபி யானையா அதிமுக யானை? அதிமுக யானையா பூனையா? எது? அதிமுக தான் யானை. யானை போன்ற மிருகபலம் கொண்டது அதிமுக. அந்த அளவுக்கு பாத்தீங்க, போன மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபி கிட்ட இருந்துகிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில எங்க ஒரு வார்த்தை பிஜேபி என்ன சொல்லுது? தேசிய ஜனநாயக கட்சியா ஆட்சி அமைக்கும். எப்படி தேசிய ஜனநாயக கட்சி அதிமுக உதவி இல்லாம, அதிமுக பலம் இல்லாம எப்படி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி? அதெல்லாம் சொல்லவே கிடையாதுங்க. ஒரு வார்த்தை கூட நம்ம எடப்பாடியார் வந்து தலைமையின் கீழ் நாங்கள் நடத்துகிறோம், ரெட்டை இன்ஜின் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படிங்க ரெட்டை இன்ஜின்? ரெட்டை இன்ஜினுக்கு போட்டுதான் ஓட்ட, விஜய் போட்டாரா ஓட்ட? ரெட்டை இன்ஜின் சொல்லிட்டு போன இன்ஜினுக்கு, டப்பா இன்ஜினுக்கு ஓட்டைய போட்டாரு. ஓட்டைய போட்டு உள்ள இருக்கிற பெட்ரோல் எல்லாம் கீழே போச்சு, இன்ஜின் ஓடாம கிடக்குது, படுத்து கிடக்குது. எப்படியாவது அதிமுக இருங்க அண்ணா இருங்கண்ணா, கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்ல, ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகுது, இருங்க, கன்ஃபியூஷன் இருக்கீங்க. அதனால விஜய் இருக்காருல்ல, விஜய் வந்து அந்த ஓட்டையை அடைக்கலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, முடியல. நான் என்ன சொல்ற வரேன்னா சார், நான் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல 26ல எலெக்ஷன் வரும்போது ஓரளவுக்கு கம்மி சீட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே பவருக்கு வராம ஒரு கம்மி சீட்டு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி தூக்கிடுவாங்க. எடப்பாடியை தூக்கிட்டு பிஜேபி, அதாவது யாரு, அமித்ஷா சொல்லக்கூடிய ஆட்களை இப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தூக்கி அங்க வச்சு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய இந்த எடப்பாடிக்குன்னு ஒரு எகெயின்ஸ்ட் ஃபோர்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் உசுப்பி விட்டு எப்படி வேணாலும் உசுப்பாங்க, விலைக்கு வாங்கவங்க என்ன வேணாலும் உசுப்பி விட்டு அவரை காலி பண்ணிட்டு இவங்களுடைய ஆட்கள் மேல வந்துரும். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை வெளியிலிருந்து ஒரு கட்சி வந்து உள்ள வந்து அதன் மூலியமாக இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நகர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டுமா? அப்படித்தான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப டிடிவி அவர்கள் எவ்வளவு வைராக்கியமா இருந்தார் சொல்லுங்க. அதிமுக பத்தி, அதிமுகவினுடைய தலைமையை பத்தி, எடப்பாடியை பத்தி அவர் சொல்லாத கருத்துக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு சொல்லியிருந்தாங்க. பண்ணாரா இல்லையா? இப்ப என்னங்க நடந்துச்சு? என்ன சொல்ல வர்றாரு? அரசியல் என்பது சதிகள் நிறைந்ததுங்கிறாரு. யாரு? இவர் சொல்றாரு, டிடிவி சொல்றாரு. அரசியல் நிறைந்தது, சதிகள் நிறைந்தது. அப்படி என்றால் என்ன? அரசியல் சதிகாரர்கள் நிறைந்த கூடாரம், அதுதான் அதனுடைய பொருள். அப்ப அந்த இதுல தான் நம்ம விளையாடுறோம், அந்த இதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி ஒன்னு சொல்றாரு. அதே டிடிவி தினகரன் தான் நம்ம வந்து இந்த 2 மாசம் தான் இருக்கு, இப்ப வந்து நம்ம வந்து பகையாளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சரிப்படாது, நாம வந்து எதிர்ப்பு யாரு அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினாரு. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரியாதா? ஒரு அரசியல் கட்சி தலைவர், எம்பியாக இருந்தவர், பழுத்த பழம் கண்டவர், ஒரு மக்களை நடத்தி ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒருவருக்கு, ஒரு சிஇஓக்கு, ஒரு ஃபவுண்டர் இருக்கு, கட்சியினுடைய ஃபவுண்டருக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாதா? நாங்களே படிக்காதவங்க, அரசியல் அந்த அளவுக்கு தெரியாதவங்க, புரியாதவங்க, எங்களுக்கே இது தெரியும் பொழுது பழுத்த பழத்துக்கு தெரியாதா சார்? ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒன்னே ஒண்ணுதான் சார். அமித்ஷாவினுடைய பகடைக்காயாக டிடிவி வைத்து அதிமுக கபலீகரம் பண்ணுவது, கபலீகரம் பண்ணி திருப்பியும் கபலீகரம் பண்ணி பிஜேபி வந்து அதிமுகவை பிடிச்சி அந்த கேடரை பிடிச்சி மேல வருது. இதுதான் உங்களுடைய அஜெண்டா. அதுல அஜெண்டா, அந்த அஜெண்டாவை தான் என்டிஏ கூட்டணி வரும், ரெட்டை இன்ஜின் வரும், அதிமுக தலைமை கிடையாது, எங்க தலைமை. சார் நான் ஒன்னே ஒன்று சிம்பிளா கேட்கிறேன், ஏங்க கூட்டணி கட்சி ஒரு யானை போன்ற பலம் உள்ள அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து டிடிவி போய் ஜாயின் பண்ணணும், மற்ற கட்சிகளாம் போய் ஜாயின் பண்ணி, ஜான் பாண்டியன் இருக்காரு, அவங்க ஜாயின் பண்ணணும், பாரிவேந்தர் இருக்கிறாரு, யார்கிட்ட சார் வந்து பேசணும்? எடப்பாடி இருந்தா சார் பேசணும். நியாயமா? எடப்பாடி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் டிசிஷன் பண்ண நயனாரேந்திரன் சொல்றாரு. நேரா போய் பியூஷ் கோயல்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பியூஷ் கோயல் போயிட்டு உட்கார்ந்து பேசிட்டு எல்லா பத்திரிகையிலும் வெளிய வருது, எடப்பாடி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போய் பேசுறாங்க. கிடையவே கிடையாதுங்க. எடப்பாடியார்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை. ஐயா கோலப்பன் சார் கூட சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், இவங்க எல்லாம் யார்கிட்ட நேரா பேசுறாங்க? நேரா போய் பாரிவேந்தர் யார்கிட்ட போறாரு, அங்க போய் பேசிட்டு இருக்காரு, அதுல தான் வெளிய வருது. அப்புறம் மத்தவங்க எல்லாம் அங்க பேசுறாங்க, ஏசி சண்முகம் அங்க பேசுறாங்க, ஜான் பாண்டியன் அங்க பேசுறாங்க, அவருக்கு மட்டும் போட்டு சீட்டு பண்றாங்க.
யார்கிட்ட பேசணும் எடப்பாடி? இதை விட கேவலங்க என்னங்க இதுக்கு இருக்கு? எடப்பாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நேற்று பேசின, இல்லை நேற்று நயினானந்தன் பேசின, நான் என்னுடைய வார்த்தைகள்ல நயினானந்தன் அவர்கள் சொன்னது, அவர் தான் மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளோட அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார், மற்ற கட்சிகளும் வந்து வரப்போறாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். நயினானந்தன் சொன்னது நான் சொல்றேன். மக்களுக்கு தெரியுங்க. ஏங்க எலுமிச்சங்கலத்தை சோத்துல மறைக்கலாங்க, பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியுமா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஓபிஎஸ் அவர்களை வந்து எவ்வளவோ நாட்கள் வந்து எவ்வளவோ டைம் வந்து ஈவன் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இங்கே வரும்போது அப்பாயின்மெண்ட் கொடுங்க பார்க்கணும்னு சொன்ன போது அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுக்காம பார்க்காம ரொம்ப மோசப்படுத்தி கேவலப்படுத்தினது வந்து இவங்க தான். புரிஞ்சுச்சுங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன், கோலப்பையாட்டு போறார் சொல்லிட்டு போறேன். ஒன்று சொல்லணும்னா உண்மையாலுமே ஜெயலலிதா தலைமையில் வந்த திராவிட பாரம்பரியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கீழ் வந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியத்தில் கொண்ட அரசு கண்டிப்பாக பிஜேபியினுடைய அரசை இருக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து நல்லபடியா திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும் சொல்ல வர.